வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அங்காளம்மன் ஒரு காவல் தெய்வம் மட்டும் இல்லாமல் ஒரு குலதெய்வமும் கூட. இந்த ஆலயத்தில் சிவபெருமான் தாண்டேஸ்வரராகவும் பார்வதி தேவி அவர்கள் அங்காளம்மனாகவும் காட்சியளிக்கிறாங்க. இது கோவிலுக்கு எதிரே உள்ள ஒரு தீர்த்த குளம். இந்த கோவில் குளத்தின் கரையில் பார்த்தோம்னா கங்கையம்மன் ஆலயம் மற்றும் பெரியாயி அம்மன் ஆலயமும் இருக்குது. இந்த ஆலயத்தின் தல வரலாறாக சிவபெருமான் பிரம்மதேவனின் தலையை கிள்ளி எறிந்த காரணத்தினால அவருக்கு பிரம்மகத்தி தோஷமும் அந்த தலையும் அவரோட கையில் ஒட்டிக்கிச்சு. அதிலிருந்து பாவ விமோச்சனம் பெறுவதற்காக வந்தடைந்த இடம்தான் இந்த தண்டகாருண்யம் எனப்படும் மேல்மலையனூர். கோவிலுக்குள்ளே நுழையும் போது நாம் எந்த இடத்துல பார்த்தாலும் மஞ்சள் கயிறு கட்டி வேண்டுதல் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு கம்பி பேலன்ஸில். இது தாலாட்டு அம்மன் சன்னதிக்கு போகும் வழி வச்சிருக்க போர்டு. அமாவாசை தோறும் இரவு 11 மணிக்கு அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவம் இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பு. இது பாவாடை ராயன் சன்னதி ஊஞ்சல் மண்டபத்திற்கு கீழே இருக்குது. இந்த ஊஞ்சல் சேவை மண்டபத்தில் நடைபெறும் அம்மனின் தாலாட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அன்று அமாவாசை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இடத்துல கூடுவாங்க. அமாவாசை தோறும் 3 முறை இந்த ஆலயத்திற்கு வந்தால் அவர்களை பிடித்துள்ள நோய், தோஷங்கள், பில்லி, சூனியம், ஏவல், வைப்பு, காட்டேரி, சேட்டை எதுவாக இருந்தாலும் விளக்கிடுமா. இது ஆலயத்திற்கு உள்ளே இருக்கிற தீபம் ஏற்றும் பகுதி. இது ஆலயத்திற்கு உள்ளேவே இருக்கிற அன்னபூரணி அம்மன் சன்னதி. இந்த கோவிலுக்குள்ளேயே ஏராளமான சிறு சிறு சன்னதிகள் இருக்குது. இது பூமர சன்னதி. இந்த இடத்துல ஏராளமான பொம்மைகளை நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஊஞ்சல் சேவையில் வைக்கிற அங்காளம்மன் இருக்காங்க, பிள்ளையார் இருக்கார், ஐயப்பன்லாம் இந்த இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் நாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே போனோம்னா இது கொடிமர பகுதி. இங்கேருந்து ஒட்டுமொத்த அங்காளம்மன் கோவிலையும் பார்க்க முடியுது. சுற்றி பார்க்கறதுக்கு எங்கே பார்த்தாலும் நல்ல மரங்கள் பசுமையாக இருக்குது இந்த இடங்களே. இதுதான் கொடிமரம். ஒரே கல்லில் ஒரு கொடிமரம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. கொடிமரத்தை பார்த்துட்டு நாம் அப்படியே மேற்கு சைடில் நடந்து போனோம்னா இங்கே இருக்கிறது அங்காளம்மன் திருப்பாதம். சிவபெருமானின் வருகைக்காக அங்காளம்மன் நின்ற இடம் தான் இந்த இடம். அங்காளம்மன் முதல்ல நின்ற இடமும் கூட இது என்று சொல்லப்படுது. இந்த அங்காளம்மன் திருப்பாதம் ஆலயத்திற்கு எதிரே ஒரு தீர்த்த குளமும் இருக்குது. தீர்த்த குளத்தையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்த வழியிலே திரும்ப வந்தோம்னா இங்கே இருக்கிறது பெரியாயி அம்மன் ஆலயம். அம்மன் இந்த இடத்துல படுத்த ரூபத்தில் காட்சியளிப்பாங்க. இங்கே இருக்கிற பெரியாயி அம்மனுக்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் அபிஷேகம் நம்ம கையாலேயே பண்ண முடியும். பெரியாயி அம்மன் ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே கங்கை அம்மன் ஆலயமும் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே பெரியாயி அம்மனையும் நம்ம பார்க்கலாம். அப்படியே நம்ம ஆலயத்தோட கிழக்கு பகுதியில் போனோம்னா அங்கே இருக்கிறது மயான காளி அம்மன் ஆலயம். இந்த இடம் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இந்த பில்லி, ஏவல், சூனியம் இது மாதிரியான செஞ்சவங்களுக்கு எடுக்கிற இடமாகவும் இந்த இடம் தான் விளங்குது. இந்த பொம்மையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த மயான காளி அம்மன் ஒரு குடிசைக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பேய் ஓட்டுறது, பலி கொடுக்கறது, பில்லி சூனியம் எடுக்கிறது இது மாதிரியான விஷயம்லாம் பண்ணுறாங்க. அடுத்ததான் நாம் போகிறது அக்னிகுளம். கோவிலேருந்து வடகிழக்கு திசையில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த குளம் இருக்குது. சிவபெருமான் தனது சூலாயுதத்தினால ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கினார். அந்த தீர்த்தம் தான் இந்த அக்னி தீர்த்தம். இந்த அக்னி தீர்த்த குளக்கரையில் பார்த்தோம்னா அக்னி குளத்து ஆதிகாளி அம்மன் சன்னதி இருக்குது. இது அந்த புற்று. இந்த புற்று மண் தீராத நோய்களையும் தீர்க்குமா. இதுதான் அக்னி குளத்து ஆதிகாளி அம்மன் கோவில். இந்த இடத்துல அம்மனுக்கு இந்த பலி கொடுக்கறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இந்த இடங்கள் ஒட்டு மொத்தமாக சுற்றி நிறைய மரங்களோடு அழகாக காட்சியளிக்குது இந்த இடமே. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பெரும்பாலும் இந்த இடத்திற்கும் நிறைய பேர் வழிபாடு பண்ணிட்டு தான் போவாங்க. இதுதான் முதல்ல சிவபெருமான் குளித்த அந்த அக்னி தீர்த்த குளம். இது அக்னி தீர்த்த குளத்து கரையில் இருக்கிற ஒரு அம்மன் ஆலயம். இது ஏரி கரையில் இருக்கிற முத்துமாரியம்மன் ஆலயம். இதுவும் ஒரு சிறப்பான ஒரு கோவில் தான். இங்கே இருக்கிற அந்த அம்மன் பார்ப்பதற்கு ரொம்ப பொலிவாக பிரைட்டாக தெரிகிறாங்க. இந்த கரையில் இருக்கிற மரங்கள்லாம் ஒன்று பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஏரி கரையில் இருக்கிறதுனால. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஏரிக்கரை அம்மன், அதாவது ஒரு துர்க்கை அம்மன் கோவில். இது முனீஸ்வரன் ஏரிக்கரையில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். ஏரிக்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த துர்க்கை அம்மன் ஆலயத்தை பெரும்பாலும் ஏரிக்கரை அம்மன் ஆலயம் என்று தான் பெரும்பாலும் கூறப்படுது. இந்த ஆலயத்தில் உள்ள பார்த்தோன்னா துர்க்கை அம்மன் காட்சியளிக்கிறாங்க. இந்த மேல்மலையனூர் சுற்றி எங்கே பார்த்தாலும் அம்மன் கோயில்கள் தான் காட்சியளிக்குது. இந்த ஏரி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.